அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க தயாராக இருந்தால் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைப்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என முன்னாள் அமைச்சர் கே. சி. வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரும் இணைய வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதுமா என கேள்வி எழுப்பினார். சொல்லணும், நாங்க எடப்பாடியார் தலைமையில நாங்கள் எல்லாம் செயல்பட தயாரா இருக்கிறோம், நாங்கெல்லாம் வரோம், அவருடைய தலைமையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க இது மாதிரி அவங்க சொல்லணும்ல. அவங்கவுங்க பாட்டு சேரணும் எப்படி சொல்லணும்? அவங்க கருத்து எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அப்ப இவங்க அவங்க கிட்ட தலைமையை கொடுக்க சொல்றாங்களா? இது என்னமே புரியலையே. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுகவுடன் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது, இரட்டை இலைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுலாம் அவங்க தெரியாமல் இல்லை, தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டு நடிக்கிறாங்க. அவர்கள் விழிக்காத வரை, அவர்களெல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்லை, கேள்வியோ நீங்க கேட்கிறது தவறு. திமுகவின் பி டீமாக அதிமுக செயல்படுவதாகவும் தினகரன் விமர்சித்தார். 21 தேர்தலுக்கு முன்பு திருமதி சசிகலா என்ன சொன்னாங்க? நான் அரசியல் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க நான் என்ட்ரி ஆயிட்டுன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? தனது என்ட்ரி ஆரம்பம் என்று சசிகலா நடராஜன் கூறிய கருத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பதிலே இது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர், அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு, இது பொறுக்க முடியல. அதனால இந்த ஒரு துவேஷம், அதாவது என்னதுன்னா ஒரு மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க. திமுகவும் இதற்கு முன்பு பலமுறை இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாகவும், அதிமுகவை பற்றி விமர்சிக்க திமுக மற்றும் RS பாரதிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள், காலங்காலமாக ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள், எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறாது. கூட்டணியால் தான் பாஜகவுக்கு வாக்குகள் கிடைத்ததாகவும், எத்தனை தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டில் அதன் வாக்கு வங்கி உயராது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.